உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆசினி, அந்த ரகசியம் இருக்குல்ல, அது என்னன்னு தெரியுமா? அத வெளியவே சொல்லக்கூடாது. என்ன அது இருட்டா இருக்குது? எந்த படுபாய் லைட் ஆஃப் பண்ணா? கரண்ட் கட் ஆச்சு போல ஏன் இருக்கு. எலக்ட்ரிக் பில் கட்டலையா? அந்த துண்டியை ஆட்டியா போட்டியா? நீ போய் விளக்கு எடுத்துட்டு வா. என்னங்க புடிங்க. விளக்கோ கேண்டிலோ ஏதோ ஒன்னு எடுத்துட்டு வா. சீக்கிரம் வா. நான் அந்த ரகசியத்தை சொல்லிடுவேன். அத நீ கேட்டான்னு வைக்க, அப்படியே ஷாக் ஆயிருவேன். கரண்ட் வரட்டும். அப்புறம் இருக்கு. அப்புறம் சொல்றேன். நீங்க இருங்க, நான் ஸ்டீச்சர் என்ன பண்ணேன்னு பாத்துட்டு வரேன். சீக்கிரமா கூட்டு வா. குடிமகனே, வெறுங்குடி மகனே, இந்த வீட்ல ஒரு பெரிய ரகசியம் நடந்துகிட்டு இருக்குது. அத நான் சொன்னேன். இந்த வீட்ல இருக்கிற பெரிய தலைய உருணும். ஏய் ஹாசினி, கரண்ட் எடுத்துக்கிட்டு வான்னா பக்கெட்டோட வந்து நிக்கிற. ஓ, பக்கெட்ல கரண்ட் வாங்கிட்டு வந்து நிக்கிறியா? ஐயோ 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 ஐயோ, வீட்டுக்குள்ள மழை பெய்யுது, புயல் அடிக்குது. ஐயோ, வெள்ளமும் வந்துருச்சு போல இருக்குது. ஐயோ, வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்துருச்சுடா. இந்த வீட்டை ஆட்டைய போடலான்னு பார்த்தேனே. என்னாச்சு ஹாசினி அக்கா? முடியாது போல இருக்குது. இருட்டுல மழை புயல்னு ஒளிரிட்டு இருந்தாரு, இப்படி ஈரமா நினைச்சு போய் கிடக்குறாரு. ஐயோ, என்னது இப்படி ஆச்சு? என்னாச்சு? இல்ல சித்தப்பா, உண்மையை சொல்ல ஆரம்பிக்கும் போதே கரண்ட் எல்லாம் போயிடுச்சு. கரண்ட் தானா போகல, யாரோ ஆஃப் பண்ணிருக்காங்க. இது தாராத்த வேலையா தான் இருக்கும். கரெக்ட். அவங்க தான் இந்த சங்கரபாண்டி சித்தப்பா போதையில உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு தண்ணிய கொண்டு வந்து இவர் மேல இப்படி கொட்டிட்டு போயிருக்காங்க. இதுக்குதான் இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். நேர்மையான வழியில போய் நம்ம உண்மையை வெளியே கொண்டு வரலாம். இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. எவன்டா என்ன வலிக்கி விட்டவன்? வாங்க போய் படுக்கலாம். இங்க பாரு ஸ்ரீஜா, மாறி அப்படிதான் சொல்லுவான். நம்ம வேற ஐடியா பண்ணலாம். நீ வா 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 வா. ஒரே வெளிச்சமால இருக்குது. கரண்ட் வந்துருச்சா? அப்பா, கண்ணெல்லாம் எரியுது. அப்பா, தலை விண்ணு விண்ணுல தெரிக்குது. அப்பா அப்பா வலிக்குதே. நைட்டு ஃபுல்லா இங்கேயாவா படுத்திருந்தேன்? ஐயோ, கண்ணெல்லாம் எரியுது, தலையெல்லாம் பாரமா இருக்குது. அப்பா, ஐயோ, அதுக்குத்தான் காஞ்ச மாடு கம்பங்கொள்ளைக்குள்ள பூந்த மாதிரி மொத்த சரக்கையும் அடிக்க கூடாதுங்கிறது. ஐயோ, ஆமா,
இந்த பச்சோந்தியும் பொரி உருண்டையும் எதுக்காக நமக்கு சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாளுவ? சிக்கனு ஆம்லெட் எல்லாம் வேற போட்டு கொடுத்தாளுவல. ஒண்ணுமே புரிய மாட்டாங்குதே. ஐயோ அப்பா, ஒரே தலைவலிடா. எதுக்கு ஊத்தி கொடுத்தாள் ஒண்ணு தெரியலையே. அப்பா, இதுக்கு தான் டெய்லி குடிக்கணுங்கிறது. என்னைக்காவது குடிச்சா இப்படித்தான் தலை வலிக்கும். அப்பா அப்பா, அம்மா, மரியாதையா போய் ஒரு கட்டிங்க விடணும். அப்பதான் தலைவலி தீரும். ஐயோ வலிக்குதே. அப்பா, ஐயோ ஒரே நாத்தம். சிஸ்டர் கண்டுபிடிக்காம இருக்கணும். மாதாஜி, மாதாஜி. அப்பா, விட்டு ஒண்ணுல தெரிக்குது. ஓம் நம சிவாய. குட் மார்னிங் சிஸ்டர். ஐயோ, ஓ அப்பா. என்ன சிஸ்டர் இது? குட் மார்னிங் சொன்னதுக்கு இப்படி கோவப்பட்டு அறையறீங்க? கொன்னே போட்டுருவேன். நீ நேத்து நைட்டு பண்ண வேலைக்கு நான் மட்டும் சரியான நேரத்துல கவனிக்காம இருந்திருந்தா இப்ப சொன்னியே குட் மார்னிங், அதெல்லாம் நமக்கு கிடையாது. பேட் மார்னிங் தான். சிஸ்டர், நீங்க ஏதோ லிப் மூமெண்ட்ல பேசுறீங்கன்னு தெரியுது. ஆனா காதுல கிர்ன்னு ஒரு சவுண்ட் ஒண்ணு கேட்க மாட்டேங்குது. ராஸ்கல். சிஸ்டர், இப்படி நீங்க கோவப்படுற அளவுக்கு நைட் என்ன சிஸ்டர் நடந்துச்சு? என்ன நடந்ததுன்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு போதை. பொண்ண போதையாக்கி உன்கிட்ட இருந்து என்ன பத்தின உண்மைகளை வர வைக்கிறதுக்கு அந்த ஹாசினியும் ஸ்ரீஜாவும் திட்டம் போட்டு உனக்கு ஊத்தி ஊத்தி குடுத்துக்கிட்டு இருந்தாளுங்க. நீயும் மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு இருந்த. உனக்கு போதை தலைக்கேறி போய் நான் மாயா இல்ல அப்படிங்கிற உண்மையை உளர பார்த்த. அப்படியா? என்ன சிஸ்டர் சொல்றீங்க? நான் உண்மையெல்லாம் உளர பார்த்தேனா? ஆமா, அந்த சமயத்துல கரெக்டா நான் அங்க வந்துட்டேன். பவர் ஆஃப் பண்ணி உன் தலையில நான் தான் தண்ணிய கொண்டு வந்து ஊத்துனேன். ஓ, நீங்க தான் தலையில தண்ணி ஊத்துனதா? அந்த அளவுக்கு போதை தலைக்கேறிடுச்சு. நான் கூட நினைச்சேன் சிஸ்டர், என்னவோ ஹெவியா மழை கொட்டுது, அதுல வீட்டுக்குள்ளார வெள்ளம் வந்துருச்சு, அதனால தான் காதுக்குள்ளார தண்ணி ஏறிடுச்சுன்னு நினைச்சேன் சிஸ்டர். இவ்வளவு நடந்திருக்குதா சிஸ்டர்? எனக்கு எதுவுமே ஞாபகத்துல வரல சிஸ்டர். சிஸ்டர், ராத்திரி பூரா அந்த ஈரத்திலேயே தலைய வச்சு படுத்துக்கிட்டு இருந்தேன்னா ஃபுல்லா தண்ணி ஏறி இருக்கும் போல இருக்குது சிஸ்டர். தலையெல்லாம் ஒரே பாரமா இருக்குது, ஒரே வலி. இப்ப அதுதான் முக்கியமா உனக்கு? நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வராம இருந்திருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்? சாரி. சாரி மூஞ்சி. இத பார், இப்படி ஏதாவது நடந்து நீ ஒளறி கொட்டுவன்னு தெரிஞ்சுதான் என்ன பத்தின உண்மைய உன்கிட்ட சொல்லாமையே நான் வச்சிருந்தேன். நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. சிஸ்டர், இனிமே நான் ரொம்ப எச்சரிக்கையா இருப்பேன் சிஸ்டர். உங்க வேலை சத்தியம். சாரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.